கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையில் இருக்கிற ஆயிஷா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய அன்பு மகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஒரு 2 ஜெப விண்ணப்பம். மகளுக்கு திருமண தடைகள் மாற வேண்டும், வாடகைக்கு நல்ல வீடு கிடைக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அத்தியாவசியமான ஜெப விண்ணப்பம், தேவையான ஒரு காரியம். கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்வார். வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, இக்கட்டில் கர்த்தர் உதவி செய்வார், மனுஷர்களுடைய உதவி விருதா. ஆயிஷா என்கிற அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் கூட இணைந்து ஜெபிங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரி ஆயிஷாவுக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். மகளுடைய திருமண தடை மாறட்டும். திருமணம் எப்படி நடந்தது, ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார் என்று சாட்சி சொல்லும்படிக்கு ஒரு அதிசயத்தை செய்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 அப்பா. ஒரு அருமையான வாடகை வீடு, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சந்தோஷம், சமாதானம், நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாடகை வீடை கற்றுக் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவா. அப்படியே நம்புங்க, அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீதிமான் பனையை போல செழிப்பான். ஒரு சின்ன உதாரணம் தான், கவனிச்சு பாருங்க. பனை, அந்த பனை மரத்தில் ஒன்று கூட வேஸ்ட்டு கிடையாது தெரியுமா? பனை ஓலையை வச்சு வீடை மேய்ஞ்சிடுவாங்க, பனை கட்டையை வச்சு வீடை கட்டிடுவாங்க, பனை கட்டையை வச்சு பனை வலைன்னு சொல்கிறாங்களே அதை வச்சு கட்டில செய்திடுவாங்க. பனை மரத்தில் இருக்கிற பனை வலை, பனை ஓலை, கருக்கு மட்டை, இதை வச்சு வீடு, கமௌண்டு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு தேவையான சொலவா அதை வச்சு படைச்சி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதில் ஒன்றும் கூட வேஸ்ட்டு கிடையாது. நொங்கு மருத்துவ குணம் படைத்தது, பதினி தாய்ப்பாலுக்கு சமம், கருப்பெட்டு ஆரோக்கியம். ஸோ உங்கள் வாழ்க்கையை பனையை போல் செழிக்க பண்ணுவா. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு நான் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களே? இல்லை, அதுதான் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவா. ஒரு நாள் ஒரு சகோதரி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நான் பட்டு போய்விட்டேன், என் வாழ்க்கை பட்டு போய்விட்டது, அவ்வளவுதான், இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று என் மகள் நினைக்கிறார். நீ சொல், மறுபடியும் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுத்து செழிக்க பண்ணுவேன், சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொன்னேன். பிரியமானவர்கள், அந்த சகோதரி தேம்பி 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 அழுதாங்க. என் வாழ்க்கையில் உள்ளது அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க. அதற்கு அப்புறவு ஒரு லைஃப்,
ஒரு வாழ்க்கை. கர்த்தர் இன்றைக்கு குடும்பமாக சென்னையில் ஒரு நல்ல பொசிஷனில் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:25 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இது வேதாகமத்தினுடைய சட்டம். பழைய ஏற்பாடு காலத்தில் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், மாற்றமே இல்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று வேதனைக்குரியது, இன்னொன்று செழிப்புக்குரியது. ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆதியாகமம் 26:13-14 இப்போ மக்கள் பொறாமை கொள்ளுகிறாங்க. அபிமெலேக்கு என்கிற ராஜா பொறாமை கொள்ளுகிறான். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாடுகள். இப்போ எல்லாத்தையும் விட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் வெளியே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். கர்த்தர் ஈசாக்க அப்படியே வெறும் கையாக விட்டுட்டாரா? இல்லை. உங்களை விடுவாரா? இல்லை. ஆதியாகமம் 26:22 கர்த்தர் தேசத்திலே ஈசாக்கை செழிக்க பண்ணினா. ரகோபோத் கர்த்தர் தேசத்தில் பெருக பண்ணினா. நான் சொல்கிற வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசாயா 58:11 நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல செழிப்பாய். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கீங்களோ, என் பிரச்சனைகள் மாறும் நம்பியிருக்கீங்களா? என் கடன் மாறும் நம்பியிருக்கீங்களா? என் பாடுகள் மாறும் நம்பியிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார், உங்களுடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணுவார். நீங்கள் நேரம் கிடச்சிச்சின்னா இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிங்க. எரேமியா 17:7-8 இந்த 2 வசனத்தையும் சேர்த்து வாசிக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியே தந்து உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை எப்பொழுதும் பச்சையாக இருக்கிற மரத்தை போல செழிப்பான். என் அன்புக்குரியவர்களே, உங்களை செழிக்க பண்ணுவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் செழிக்க பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென்.